மஹியங்கனை நகரில் ஒரு குழுவுக்கும் மஹியங்கனை தொடங்வத்த கிராமத்திலுள்ள ஒரு சிலருக்கும் இடையில் பல காலமாக இருந்த முருகல் மோதலாக மாறி நேற்று குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் மஹியங்கனை நகரில் இடம்பெற்ற புத்தாண்டு நிகழ்வில் குறித்த இரு தரப்புக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் நீண்டு மோதலாக மாறியது. பின்னர் மஹியங்கனை நகரைச் சேர்ந்த தரப்பினர் தொடம்வத்த கிராமத்தில் 20 வீடுகள் குடியிருப்பு பகுதிக்கு சென்று அங்கிருந்த நபர்கள் மீது தாக்குதல் நடத்தி பின்னர் துப்பாக்கிச்சூட்டை நடத்தியுள்ளனர். அதன்போது ஒருவர் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி காயமடைந்துள்ளதோடு அவர் குறித்து துப்பாக்கிச்சூட்டை நடத்த வருகை தந்த நபர் என போலீசார் தெரிவித்தனர். எவ்வாறெனினும் மஹியங்கன போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதேவேளை கம்பஹா பஸ் தரிப்பிடத்துக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் வருகை தந்த இருவர் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த லாரி ஒன்றை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர். எவ்வாறெனினும் துப்பாக்கிச்சூட்டினால் அந்த லாரியில் பயணித்த எவருக்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை. துப்பாக்கிச்சூட்டு கடந்த சில தினங்களுக்கு முன்னர் புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் வைத்து கொலை செய்யப்பட்ட சஞ்சீவகுமார சமரரத்னவின் கொலை தொடர்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள அவிஸ்க எனும் நபரின் உறவினர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டதென போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். சஞ்சீவகுமாரவின் கொலைக்கு பழிவாங்கும் வகையில் குறித்த துப்பாக்கிச்சூட்டு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.